ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக ஆவடியில் நடந்த இந்த ஆர்மி டேங்கோட எக்ஸிபிஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஆர்மியில் யூஸ் பண்ணுற டேங்க். இது வந்து பப்ளிக் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்க, இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக டெமோ மாதிரி நம்மளுக்கு இது பண்ணி காமிச்சிட்ருப்பாங்க. இது ஒரு 3 days நடந்திருக்கு. நாங்கள் வந்து கடைசி நாள் போயிட்டு இதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்றதுக்காக போனோம். அவங்க அதை மட்டும் ஆப்ரேட் பண்ணாமல் அவ்வளோ கேரிங்காக வந்து இந்த மண் மேலே அடிச்சிட போகுதுன்றதுக்காக முன்னாடியே வந்து கை காமிச்சிட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியாத காற்று அந்த பக்கம் வந்து திடீர்னு வந்ததுனால மண் ஜாஸ்தியாக வந்துடுச்சு. ஸோ இது வந்து நம்மளுக்கு லைவ் எக்ஸாம்பிள் தான். சவுண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதே மாதிரி அப்படியே அந்த அதிர்வெல்லாம் பயங்கரமாக தெரிஞ்சுது. டேங்க் வந்து ரன் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டாங்க. அந்த டைமில் கிட்ட போயிட்டு எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணாங்க. அப்போ போகிறப்ப தான் இந்த மண்ணெல்லாம் பாருங்கள், பயங்கரமாக மண்ணெல்லாம் வெளியே வந்துடுச்சு அந்த டேங்க் ஓடின அந்த ஸ்பீடில். நாம் தான் கொஞ்சம் மிலிட்ரி மேன் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறோம். ஆனால் அவங்க வந்து கேஷுவலாக பேசுகிறது, கிட்ஸுக்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, அவங்கள ஃபோட்டோ எடுத்துகிட்டு சொல்லி அலோவ் பண்ணுறாங்க. நம்மளையும் ஃபோட்டோ எடுத்தாலும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, இந்த மாதிரி டேங்க்ஸ் எல்லாம் நம்ம இந்தியன் ஆர்மியில் இருக்குது, அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்னால தான் இந்த மாதிரி ஒரு ஷோ கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒன்று தான் காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய டேங்க்ஸ் எல்லாம் எக்ஸிபிஷன் வைப்பாங்களாம். அதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்ற ஆசை இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் நிறைய பேரால் பார்க்க முடியாது. மேபி கிட்டே இருக்கவங்களுக்கு தெரியும், இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவங்க பார்க்கலாம், மற்றவங்களால பார்க்க முடியாது. இது நடக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஆவடி வெஹிக்கல் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருந்தவங்க எல்லாத்துக்குமே ப்ரவுட் டு பி அன் இந்தியன் அந்த ஒரு ஃபீலிங் தான் இருந்தது எல்லாருக்குமே. நாங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இதெல்லாம் பார்க்காதவங்களுக்கு நம்ம அட்லீஸ்ட் ஒரு வீடியோனாச்சும் எடுத்து போடலான்றதுக்காக தான் இதெல்லாம் நான் கேப்சர் பண்ணேன். கொஞ்ச நேரம் அங்கே நின்னாலே வந்து அந்த சவுண்டு, அந்த அதிர்வெல்லாம் அப்படியே ஹார்ட் வரைக்கும் போகுது. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு எனிமீஸையும் ஃபேஸ் பண்ணி ரொம்பவே வந்து கஷ்டம்தான். திருப்பி நாம் என்ன கொடுக்க முடியும்னு பார்த்திங்கன்னா ஒன்லி ரெஸ்பெக்ட் தான். அதை வந்து ஆர்மி ஆஃபீஸர்னாலே நம்ம ஒரு தனி ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம அவங்களுக்காக ப்ரே பண்ண முடியும், அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சவுண்டு வந்து மியூட் பண்ணல. ஏன்னா அந்த சவுண்டோடு பார்த்தா தான் உங்களுக்கும் ஒரு அந்த பார்த்த ஃபீலிங் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி சவுண்டாக இருந்தாலும் இல்லை என் வாய்ஸ் கேட்கறனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவை உங்கள் கிட்ஸுக்கு காமிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கிரேட் சல்யூட் டு இந்தியன் ஆர்மி.